ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சென்ட்ரல் வேஸ். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ஹியூண்டேவோட i20. ஸோ இந்த i20 பற்றி பார்த்தோன்னா இது வந்து இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ப்ரீமியம் ஹேட்ச்பேக்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஹிக்கிளோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்தோம்னா இதில் வந்து 1.2 லிட்டர் கப்பா என்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4 சிலிண்டர் என்ஜின். இந்த என்ஜின் 82 பிஹெச்பி பவரும் 114.7 mm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இந்த என்ஜின் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் 5 ஸ்பீட் ஐவிடி அப்படின்ற ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் டைப், இந்த மாதிரி 2 டிரான்ஸ்மிஷன் டைப்பில் வருது. அண்ட் இந்த என்ஜின் வந்துட்டு அரௌண்ட் 18 kmpl மைலேஜ் வந்து ஹைவேல தரக்கூடியது. அண்ட் சிட்டி டிராஃபிக்கில் ஒரு 12 to 13 அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம்னா லென்த் வந்து ஒரு 3995 mm இருக்குது. அண்ட் வித் வந்து 1775 mm இருக்குது. அண்ட் இந்த ஹைட் பார்த்தோம்னா 1505 mm. வீல் பேஸ் 2580 mm இருக்குது. அண்ட் இப்போது நாம் ரிவ்யூ பண்ணுறது ஹியூண்டே i20யோட ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் மாடல். ஸோ இதுதான் அதனுடைய கீ. ஸோ வந்து இது வந்து ஸ்மார்ட் கீ மாதிரி இருக்குது, பட் ஆக்சுவலாக அது ஸ்மார்ட் கீ கிடையாது, ஒரு நார்மல் கீ தான். அண்ட் இதனுடைய ஸ்பேர் கீ பார்த்தோன்னா ஒரு யூஸ்வலான கீ தான், ஒரு பட்டன்ஸ் கூட எதுவும் கிடையாது. ஸோ இதில் வந்து லாக், அன்லாக் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த i20யோட ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் மாடலோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் கிரில் வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்குது இதெல்லாம், இந்த ஷேப்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ. ஹெட்லைட் பார்த்தோன்னா ஹேலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய டாப் எண்டில் தான் வந்து ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லைட் வரும். அண்ட் இதுலேயே வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே டிஆர்எல் கொடுத்துருக்காங்க, பட் வந்து அந்தளவுக்கு இது வந்து விசிபிளாக இல்லை, சும்மா ஒரு பேருக்கு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. இங்கே இந்த வேரியண்ட்டுக்கு டயர் பார்த்தோம்னா ஸ்டார் ஷேப்பில் டியூல் டோன் அலாய் வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் இது டியூல் டோன் அலாய் வீல் கிடையாது. ஜஸ்ட்டு இது வந்து கவர்ஸ் தான் இந்த அளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து உள்ளே வந்து சிங்கிள் ஒரு பிளாக் கலர் அலாய் வீல் தான், அதை வந்து இப்படி கவர் போட்டு அதை டியூல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே எக்ஸலண்ட்டாக இருக்குது. சைடு மிரர்ஸ் பார்த்தோன்னா ஸ்லீக் டிசைனாக இருக்குது, அதுலேயே வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தோன்னா பாடி கலரில் தான் இருக்குது. டாப்பில் ஷார்க் ஃபின் ஆண்டனாஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ரியர் டிஃபாகர் லைன்ஸ். அப்படியே பின்னாடி வந்தோன்னா ஹியூண்டே லோகோ, i20 பேட்ச், ஸ்போர்ட்ஸ் பேட்ச். கீழே லென்த்தாக ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே எஸ்யூவி ஸ்டைலில் பாட்டமில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்இடி டெயில் லேம்ப் பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து ஒரு ஜி ஷேப்டு எல்இடி டெயில் லேம்ப். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரோம் ஃபினிஷ் பார்த்தோன்னா ஒரு கனெக்டட் டெயில் லேம்ப் ஃபீல் கொடுக்குற மாதிரி கம்ப்ளீட்டாக
பேக் கவர் பண்ணுது. ஸோ இது வந்து ஈவன் நைட் டைமில் வந்து இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த வெஹிக்கிளுக்கு. பூட் பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ் வந்து 311 லிட்டர்ஸ். இந்த வேரியண்ட்டில் லைட்ஸ் எதுவும் கொடுக்கல. இங்கே ஜஸ்ட் ஏதாவது கேரி பேக்ஸ் ஏதாவது மாட்டிக்கிற மாதிரி ஹூக்ஸ் இருக்குது ரெண்டு சைடுமே. டூல்ஸ் அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோன்னா 185/65 இது வந்து ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து டூல் கிட். இதில் வந்து பேக் சீட் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த ரோப்பை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கேரி பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதனுடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 37 லிட்டர்ஸ். இங்கே ஃபியூல் டேங்க் லிட்டுமே வந்து நல்லா டிசைனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜி ஷேப்டு எல்இடி டெயில் லேம்புக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூல் டேங்க் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபியூல் டேங்க் லிட் ஓப்பன் ஆகும். உள்ளே எதுவும் லிவர்ஸ் கிடையாது. அண்ட் ஓவராலாக இந்த வெஹிக்கிள் பார்த்தோன்னா டிசைன் வைஸாக வந்து நல்லா ஸ்போர்ட்டி லுக் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிரைவர் சீட் பார்த்தோன்னா 8-way அட்ஜஸ்டபிள். ஸோ சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பேக் சீட்டை சாய்ச்சிக்கலாம், முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். அதே போல் டிரைவர் பக்கத்தில் இருக்க ஃப்ரண்ட் பேசஞ்சரோட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா 6-way அட்ஜஸ்டபிள். முன்னாடி பின்னாடி அண்ட் பேக் சீட்டை ரெக்ளைன் பண்ணிக்கலாம், ஹெட்ரெஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த i20யோட ஸ்டீரிங் வீல் பார்த்தோன்னா வந்து ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து க்ரோம் ஃபினிஷில் நம்ம டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கண்ட்ரோல்ஸ் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸும் ஃபோன் ஆடியோ கண்ட்ரோல்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில். அண்ட் இங்கே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டரோட அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா வைப்பர் கண்ட்ரோல் இருக்குது. ரைட் சைடில் இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லேம்போட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேரியண்ட்டோட கீ தான். ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் கம்ப்ளீட்டாகவே டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஎம் அண்ட் ஸ்பீடு மீட்டர் ரெண்டுமே வந்து டிஜிட்டலில் தான் இருக்குது. சென்டரில் வந்து அக்குமுலேட்டட் இன்ஃபோவும் வந்து நமக்கு டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. அது யூஸ்வலாக டிஜிட்டலில் தான் வரும். ஸோ இதில் டிஜிட்டலில் தான் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். அண்ட் அப்படியே கீழே வந்தோம்னா இது வந்து ஃப்ரண்ட்டில் 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். ஸோ அந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் கீழே வந்து 12 volt சி டைப் போர்ட்டு, யூஎஸ்பி போர்ட் இங்கே இருக்குது. கீழே அதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ். இங்கே பார்த்தோன்னா டிரைவர் ஆர்ம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ், 2 கப் ஹோல்டர் இருக்குது, பார்க்கிங் பிரேக். இந்த இன்டீரியர் வந்து டியூல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் அண்ட் கிரே இந்த கலரில் இருக்குது.
டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தோம்னா நல்லா Black கலரில் ஃபினிஷ் நீட்டாக இருக்குது. இங்கே வந்து ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு ஏசி வெண்ட் இருக்குது. அப்படி இங்கே பார்த்தோம்னா டிரைவருக்கு இங்கே ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட் டோரில் சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒன் டச் டவுன் அண்ட் ஒன் டச் அப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா கீ ஸ்லாட்டு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் இக்னிஷன் ஆன் ஆஃப், ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிவர் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே கோல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு வந்து லைட்ஸ் எதுவும் இல்லை. இங்கே டாப்பில் பார்த்தோன்னா சன்வைசரில் வேனிட்டி மிரர் இருக்குது, லைட்ஸ் எதுவும் கொடுக்கல. இங்கே பார்த்தோன்னா இந்த லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தோன்னா சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸ். இந்த கவர் வந்து நம்ம மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சன்வைசர் இருக்குது, வேனிட்டி மிரர் ஆர் லைட்ஸ் எதுவுமே இல்லை. இந்த வெஹிக்கிளில் ஸ்டீரிங் வீலுக்கு வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட் டோரில் பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் வைக்க முடியும். இங்கே வந்து லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க, லெதர் ஃபினிஷ் நல்லாயிருக்கு. டோருமே வந்து ஒரு டியூல் டோன் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் வீல் வந்து லெதர் ரேப் எதுவும் பண்ணலை. கியர் நாப் வந்து லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க. பேக் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல, ரியர் ஆர்ம்ரெஸ்ட் கொடுக்கல, 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. கீழே வந்து மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே யூஎஸ்பி A டைப் சார்ஜிங் போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. பேக் சீட் பேசஞ்சரோட கம்ஃபர்ட் பார்த்தோன்னா நான் 6 ஃபீட், எனக்கு ஹைட் ஓகேவாக இருக்குது. நீ ரூம், லெக் ரூம் நல்லாயிருக்கு. தை சப்போர்ட் மிஸ் ஆகுது என் ஹைட்டுக்கு. இந்த i20யோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா பேஸ் வேரியன்ட்லேருந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது மாதிரி ஃபீச்சர்ஸ் த்ரூஅவுட் எல்லா வேரியண்ட்லையுமே கொடுக்குறாங்க. இந்த i20 ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் ஹியூண்டை ஹைலைட் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க, ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸ் கொடுக்குறாங்க. இன்டீரியரில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் இருக்குது. கூடவே வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. டிரைவருக்கு ஃப்ரண்ட் ஆர்ம்ரெஸ்ட் இருக்குது. ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமாக எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சன்ரூஃப் கொடுக்குறாங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாஸ் கொடுக்குறாங்க. இந்த i20யோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோன்னா 9.5 lakhs to
14.5 லேக்ஸ் வரைக்கும் ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. இந்த வெஹிக்கிள் நான் ரிவ்யூ பண்ண வரைக்கும் இந்த 10,68,000க்கு இந்த வெஹிக்கிள் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒர்த்து. வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இதில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே லோடடாக கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மிஸ்ஸிங் என்னென்னா வந்து ரியர் வைப்பர் இல்லை, அது மட்டும்தான். மற்றபடிக்கு இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த i20 ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 10,68,000 வருது. அண்ட் இந்த i20யோட எல்லா வேரியண்ட்டோட ரீட்டைல் ப்ரைஸஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அண்ட் நமக்கு இந்த ரிவ்யூ யூனிட் அரேஞ்ச் பண்ணது நாமக்கல்ல இருக்க கோல்டன் ஹூண்டேவோட ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி சென்டர் இன் பரமத்தி வேலூர். அண்ட் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.